This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்டு காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில் நிறைய ஆஃபர்ஸோடு வருது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்பேஸுக்கு வந்திருக்கோம். இந்த ஸ்பேஸோட பேர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மாசாணியம்மன் கோயில். ஓகேங்களா, மாசாணியம்மன் கோயில் தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தெரியும். ஏறக்குறைய தமிழ்நாட்டோட அடையாளம்னு சொல்லலாம். இது பொள்ளாச்சியில் ஆனமலை அப்படிங்கிற இடத்துல இருக்கு. ஸோ இந்த மாசாணியம்மன் கோயிலுக்கு நிறைய பேர் வந்து போயிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த நியூ இயரில் உங்களை இந்த இடத்துல இருந்து சந்திக்கிறதுல நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். ஓகேங்களா, புத்தாண்டு வாழ்த்துக்கள். அண்ட் தென் இந்த கோயில் இப்போதான் வந்து கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. ஸோ கும்பாபிஷேகம் நடந்த இடத்துல இருந்தா நம்ம வந்துட்டு இப்போ இந்த இதையை பார்த்துட்டு இருக்கோம். இந்த மண்டபம் வந்துட்டு கும்பாபிஷேகம் நடந்த அந்த மண்டபம். நிறைய இதெல்லாம் வச்சு பண்ணுவாங்க இல்லைங்களா, பூஜையெல்லாம் பண்ணுவாங்க கும்பாபிஷேகத்துக்கு. உங்களுக்கு தெரியும், எனக்கு சரியா வரல. கலசமெல்லாம் வச்சு பண்ணுவாங்க, யாக குண்டம் இதெல்லாம் வச்சு பண்ணுவாங்க. ஸோ அந்த இடம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பின்னாடி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கோயிலோட இதையும் நான் வந்து இடையில உங்களுக்கு நான் போட்டு விட்றேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடைசியில் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்ச அந்த கோயில் எப்படி இருக்குது, பொலிவோடு இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நான் வந்து போட்டு விட்றேன். கண்டிப்பாக அதையும் பாருங்கள். பட் இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு தவறுகள் செஞ்சுட்டு வரக்கூடாது. ஓகேங்களா, அதே மாதிரி யாராவது உங்களுக்கு துரோகம் பண்ணியிருந்தாலோ இல்லை யாராவது உங்களை கெடுக்கணும்னு நினைச்சிருந்தாலோ இந்த இடத்துல வந்து நீங்க முறையிட்டீங்கன்னா கண்டிப்பா அது வந்து நடக்கும். ஓகேங்களா, அவங்களுக்கு நீதி கிடைக்கும், உங்களுக்கும் நீதி கிடைக்கும். நீதி தேவதை அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு இது பிரசித்தியான இடம். இன்னும் சொல்ல போனா இந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற குறிப்பிட்ட இடங்கள்ல இதுவும் ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம். நீங்க வந்துட்டு அப்படி ஏதாவது நீங்க யாராவது உங்களை ஏமாத்திட்டாங்க இல்லை யாராவது உங்களை வந்துட்டு அப்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கோயிலில் வந்துட்டு முறையிட்டீங்கன்னா மிளகாய் அரைச்சி பூசுறதுங்கிற ஒரு சடங்கு இருக்கு. பட் அது கோயிலுக்குள்ள இருக்கிறதுனால அதுக்கு எடுக்கிறதுக்கு பர்மிஷன் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு பர்மிஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு நாங்கள் எடுத்து போடுறோம். ஏன் அப்படின்னா அது வந்து கோயில் சம்மந்தப்பட்டது. உங்களுக்கே தெரியும், கோயிலுக்குள்ள அனுமதி கிடைக்காது. ஸோ அது கிடைச்சதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதையும் எடுத்து போடுறோம். அந்த இடத்துல மிளகாயை அரைச்சி பூசி விட்டுட்டு ரிட்டர்ன் வந்து இது பண்ணணும். உங்களை யார் அப்யூஸ் பண்ணாங்களோ, உங்களை ஏமாத்தினாங்களோ அவங்களுக்கு உண்டான தண்டனைகள் உங்க கண்ணு முன்னாடியே கிடைக்கும். அதுதான் இந்த கோயிலோட ஸ்பெஷலே. ஓகேங்களா, அதுவும் குறிப்பிட்ட நாளுக்குள்ள கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது கிடைச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் வந்து அந்த கோயில்ல மோர் அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு அந்த மிளகாய் அரைச்சி பூசின அந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்க வந்து அதை வந்து குளிர்ச்சி பண்ணி விடணும் அப்படிங்கிறது ஐதீகம். இன்னும் அது நடந்துகிட்டு இருக்கு, காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கோயிலுக்குள்ள நிறைய சூப்பரான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கு. பட் இதை பத்தி எல்லாம் வந்து நிறைய பேருக்கு வெளியே தெரியாது. இந்த வீடியோ மூலியமா இதை வெளியே தெரிவிக்கணும் அப்படின்ட்டு தான் நான் வந்து இந்த வீடியோவை போடுறேன். அண்ட் மறுபடியும் சொல்லிக்கிறேன், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து இந்த புத்தாண்டில் உங்களை வந்து சந்திக்கலாம் நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காம தட்டுங்க. அப்போதான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.